வீட்டு வாசல் அப்படியே காலை வச்ச உடனே அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுகிறான். அந்த சத்தம் தொடர்ந்து சொல்லுது, இன்னைக்கு உன்னை நான் என்னுடைய வல்லமையினால நான் உன்னை நிறைக்க போறேன். அந்த சத்தம் தொடர்ந்து என்கிட்ட பேசுது, நீ மேல மாடிக்கு மொட்டை மாடிக்கு வா, அங்கே வந்து முழங்கால் படியிட்டு என்னை மகிமைப்படுத்து, அப்பொழுது நான் உன்னை வல்லமையினால் நிறைக்க போறேன் அப்படின்னு ஒரு சத்தம் அவனுக்கு கேட்குது. இவனும் அதே போல முழங்கால் படியிட்டு வானத்தை நோக்கி அப்படியே அண்ணாந்து பார்த்து கரங்களை உயர்த்தி அப்படியே மகிமைப்படுத்துறான். மகிமைப்படுத்தும் பொழுது அவன் கண்ணுக்கு ஒரு தரிசனம் வருது. வானத்தில் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் தெரியுது. அவனுக்கு ஒரு வெண்மையான ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் நேரம் அவனை நோக்கி அப்படியே வருது. இந்த வெளிச்சம் அவனை நோக்கி அப்படியே வந்து கிட்ட வருது. வரும்போது இவன் சொல்றான், அது கிட்ட வர 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 என்ன அறியாமல் என் வாய் அப்படியே திறக்குது. அந்த வெளிச்சம் கிட்ட வர வர அவன் அறியாமல் அவனுடைய வாய் அப்படியே திறக்குது. திறந்து விட்டு அந்த வெளிச்சம் அப்படியே அவன் வாய்க்குள்ள நுழையுது. நான் என்ன சொன்னாலும் இந்த அனுபவத்தை சொல்றான். அடுத்து பயமா இருக்குது பயமா இருக்குது பயமா இருக்குன்றான். அப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, இவனுக்கு சம்திங் தான். சரி நம்ம ஜெபிக்கலாம் தம்பி, அவன் நிக்க வச்சு ஒரு ஜாம் ஒன்ன போத்துன்னு கீழே விழுந்துட்டான். கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அநேக இன்டர்வியூஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம் பாஸ்டர் ஸ்டீபன் அவங்க கூட. பிசாசின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், எப்படியெல்லாம் பிசாசு மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறான், எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறான், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இப்பவும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. அதை நம்ம டைரக்டா பாஸ்டர் கூட கேட்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய மக்கள் கான்டாக்ட் பண்றாங்க. கடந்த இன்டர்வியூ பார்த்து கூட எனக்கே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, உங்கள் நம்பர் கேட்டிருந்தாங்க. அநேக மக்கள் இதுலேருந்து விடுதலை ஆகிறாங்க, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கு. அந்த வகையில் இப்பவும் ஒரு சந்தேகம் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் என்ன அழைக்கிறாரு, ஆண்டவர் என் கூட பேசுறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் அவங்க வாழ்க்கையை நம்ம போய் பார்த்தோம்னா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமே இருக்காது. கண்டிப்பா. ஸோ அப்போது இப்படி ஆண்டவர் என்ன அழைக்கிறாருன்னு சொல்றத நம்ம நம்ப முடியுமா? இதற்கு பின்னாடி ஏதாவது சாத்தானின் தந்திரங்கள் இருக்கா? மக்களை வஞ்சிப்பதற்கு நேராக ஏதாவது தந்திரங்கள் இருக்கா? இதை பற்றி ஒரு விளக்கம் உங்க அனுபவத்தின் மூலமாக தாங்க. கண்டிப்பா. அதாவது ஆண்டவர் நமக்கு எப்படி செயல்படுகிறார் எல்லாமே பிசாசு அப்படியே டூப்ளிகேட் பண்ணுது. காப்பி. ஆமா, அப்படியே டூப்ளிகேட் பண்ணி என்ன செய்து, எப்படி கர்த்தர் ஒருத்தர் பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறாரோ அதே போல பிசாசு தன்னுடைய ஆட்களை வைத்து அதே டூப்ளிகேட் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு சிலரை எடுத்து பயன்படுத்துது. இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயன்படுத்தப்படுகிற இந்த நபர்களுக்கே தாங்க யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது தெரியாம இருக்கும். சொல்ல போன கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா பிசாசினால் பயன்படுத்தப்பட்டு அவனுடைய ராஜ்யத்தை கட்டிட்டு இருப்பாங்க. இது போல சம்பவங்கள் நடக்கும். நான் ஒரு முறை ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடிச்ச ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அங்கே போய் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபித்து அந்த பிள்ளைக்கு டீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வாலிப பையன் நின்றுருந்தான். பின்னு நான் இங்கே ஜெபிக்கும் போது அவன் அப்படியே ஆவியில் நிறைஞ்சு அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அந்த கூட்டத்தில் நின்றுட்டு அவனு ஜெபம் பண்ணி பக்கத்துல வேடிக்கை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ரொம்ப ஸ்பிரிட்ஃபுல் அந்நிய பாஷை பேசி அந்த ஆண்டவரே அந்த மகளை விடுதலையாக நம்மளும் போராடி ஜெபிச்சுட்டு இருந்தான். நான் நினைச்சேன், பரவாயில்ல, இந்த பையன் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அப்புறம் வந்துட்டேன். நான் வெளியரங்கமா பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஆமா, ஒரு ஃபீல். அந்த பொண்ணுக்கு ஜெபிக்கும் இவன் அதில் அவ்வளோ பாரப்பட்டு அந்த பொண்ணுடைய விடுதலைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு தோரணை இருக்குது. அப்போ பார்க்குற பரவாயில்ல, இந்த பையன் நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருப்பான் போல இருக்கு நான் மனசில் நினைச்சிட்டு நான் என்னுடைய ப்ரேயர் முடிச்சு நான் வந்துட்டேன். நான் அடுத்த நாள் அந்த பையன் என்னை தேடி என்னுடைய அட்ரஸ் வாங்கிட்டு என்னை தேடி எங்கள் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டான். ஆமா, நான் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு வீட்டு வாசல்ல இறங்குறான். இறங்கி வீட்டு வாசல் அப்படியே காலை வச்ச உடனே அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுகிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. நேத்து இப்படி ஸ்பிரிட்ஃபுல்லா ஜெபிச்சுட்டு இருந்த பையன், வாரப்பட்டு ஜெபிச்சவன் இன்னைக்கு விழுந்திருக்கானே, வீட்டு வாசல்ல காலை வச்சுட்டு விழுகிறான். அந்த இடத்துல அந்த அனாயிட்டிங்ல அந்த வீட்டு வாசல்ல நிற்கும் போது பொறுத்த கீழே விழுகிறான். எனக்கு ஒன்றும் புரியல. நேத்து இப்படி ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சான், பாரத்தோடு ஜெபிச்சான்.
இன்னைக்கே இப்படி விழுந்தான்னு நான் பார்த்து கிட்ட போனோன்னே அவனை கூப்பிடுறேன். அவன் முகத்துல ஒரு பதட்டம் இருக்குது, தடுமாற்றம், பதறுகிறான், அப்படியே ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டா இருந்தான். அப்புறம் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா விஷயம், நேற்று உன்னை பார்த்து நேற்று நாளா ஜெபிச்சுட்டு இருந்தீங்க, எப்படி இருக்கிற, என்ன விஷயம்னு சொல்லி விசாரிச்சேன். அப்போ அவன் என்கிட்ட பேசுறான், கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார் பாஸ்டர், கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி அழுகிறான். கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு அழுகிறான். அவன் முகத்துல அப்படி பதட்டம் இருக்குது, கண்ணில் கண்ணீர் வடியுது. கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாருங்கிறான். அடுத்த நிமிஷம் எனக்கு பயமா இருக்குதுன்றான். கத்தர் ஊழியத்துக்கு அழைச்சா பயப்பட வேண்டிய தேவையில்லையே. ஒன்று கூட சம்மந்தம் இல்லை. அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏதோ இதுல ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. முரண்பாடா இருக்கு. இப்போ வந்து கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறான்றான். அப்படி ஜெபிக்கிறவனா நான் நேற்று பார்த்தேன். இப்போ கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு தான். ஜெபிக்கிறவனுக்கு அழைப்பு வரும்போது சந்தோஷமா இருக்கணும். ஆமா, கண்டிப்பா. இவன் பார்த்தா பயப்படுறான், பதறுகிறான், ஒரு மாதிரி தடுமாற்றத்தோட திருப்ப திருப்ப அதை சொல்றான். சரி சொல்லுப்பா, உன்னை கர்த்தர் உன்னை அழைக்கிறான்னு என்ன அழைச்சானா, நேத்து ராத்திரி எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சது, கர்த்தர் என்ன மகிமையை அழைக்கிறான்னு சொல்லிட்டு திரும்பி அவனை பயந்து தடுமாறுறான். அப்போ அவனை கேட்டேன், என்ன நடந்துச்சு, கர்த்தர் உன்னை எப்படி அழைச்சாரு சொல்லணுன்னே. அவன் சொல்றான், நேத்து நான் நீங்க ஜெபிச்சுட்டு எல்லாம் போயிட்ட பிறகு நான் என்னுடைய ரூம்ல நான் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. அந்த கர்த்தருடைய சத்தம் சொல்லுச்சு, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னை பெரிய ஆளுக்கு உன்னை உயர்த்த போறேன், உனக்கு எல்லா விதத்திலும் மேன்மையாய் வைக்க போறேன். ஆபிரகாம்கிட்ட பேசின மாதிரி. ஆமா, பெரிய வாக்குத்தத்தமா வருது. நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உயர்த்த போறேன், உன் தேவையெல்லாம் சந்திக்க போறேன், உன்னை பெரிய லெவல்ல உன்னை உயர்த்தி வைக்க போறேன், இப்படிலாம் கர்த்தருடைய சத்தம் கேட்குது. எனக்கு வந்து அப்படியே ஆண்டவரேன்னு சொல்லும்போது அந்த சத்தம் தொடர்ந்து சொல்லுது, இன்னைக்கு உன்னை நான் என்னுடைய வல்லமையினால நான் உன்னை நிறைக்க போறேன், உன்னை நிறைச்சு உன்னை நான் எடுத்து பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். அப்போ அந்த சத்தம் தொடர்ந்து என்கிட்ட பேசுது, நீ மேல மாடிக்கு மொட்டை மாடிக்கு வா, அங்கே வந்து முழங்கால் படியிட்டு என்னை மகிமைப்படுத்து, அப்பொழுது நான் உன்னை வல்லமையினால் நிறைக்க போறேன் அப்படின்னு ஒரு சத்தம் அவனுக்கு கேட்குது. இப்ப இவனுக்கு வந்து கர்த்தர் தன்னோடு பேசுறதாகவே இது எல்லாத்தையும் உணர்கிறான். தெளிவா அவனை கைட் பண்ணுது. உடனே மாடிக்கு போறான், முழங்கால் படிடுற யாருமே இல்லை, தனியா முழங்கால் படியிடுறான். அப்போ அந்த சத்தம் சொல்லுது, வானத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி என்னை மகிமைப்படுத்து, நான் உன்னை வல்லமையா நிறைக்க போறேன் அப்படின்னு அடுத்த அந்த சத்தத்தோட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவனும் அதே போல முழங்கால் படிக்கிட்டு வானத்தை நோக்கி அப்படியே அண்ணாந்து பார்த்து கரங்களை உயர்த்தி அப்படியே மகிமைப்படுத்துறான். மகிமைப்படுத்தும் பொழுது அவன் கண்ணுக்கு ஒரு தரிசனம் வருது. வானத்துல ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் தெரியுது அவனுக்கு, ஒரு வெண்மையான ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் நேரம் அவனை நோக்கி அப்படியே வருது. இந்த வெளிச்சம் அவனை நோக்கி அப்படியே வந்து கிட்ட வருது. வரும்போது இவன் சொல்றான், அது கிட்ட வர 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 என்ன அறியாமல் என் வாய் அப்படியே திறக்குது. அந்த வெளிச்சம் கிட்ட வர வர அவன் அறியாம அவனுடைய வாய் அப்படியே திறக்குது. திறந்து விட்டு அந்த வெளிச்சம் அப்படியே அவன் வாய்க்குள்ள உள்ள நுழையுது. உள்ள நுழைஞ்சு அவன் சொல்றான், உடம்பெல்லாம் அப்படியே பரவுது, அப்படியே கைகளுக்குள்ள போகுது, கால்களுக்குள்ள போகுது, உடம்பு முழு இருதயத்தை நிறைக்குது. அப்படியே என் உடம்பு ஃபுல்லா அந்த வெளிச்சம் உள்ள போய் அப்படி நிறைச்சிருச்சு. நிறைச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பலன் வந்த மாதிரி இருக்குது. அடுத்த பக்கத்துல பார்க்கும்போது ஒரு பயமும் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் பலன் வருது. இப்போ வந்து கர்த்தர் தன்னை அழைச்சதையும், கர்த்தர் தன்னோடு பேசுனதாகவும், கர்த்தர் தன்னை வல்லமையாய் ஒரு தரிசனத்தோடு பிரகாசமான வெளிச்சத்தோடு தன்னை வந்து நிறைச்சதாகவும் அவன் வந்து உணர்கிறான். அந்த அவனை கைட் பண்ணதுமே அதே மாதிரிதான் இருக்கு. ஆமா, அந்த பேசுனதுமே ஆபிரகாம்கிட்ட பேசின மாதிரி, உன்னை பெரிய ஆளாக்க போறேன், உனக்கு எல்லாம் தரப்போறேன், இந்த மாதிரி வல்லமை கொடுக்க போறேன். அந்த வல்லமை இறங்குனது கூட, அவனை கைட் பண்ணது கூட ஏதோ ஆண்டவர் செய்யற மாதிரியே ஒரு கைடன்ஸ் இருக்கு அதுல. ஆமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் அங்க வந்துட்டே இருக்கு. அவன் வந்துட்டே இருக்கு. அப்போ அந்த வெளிச்சம் அப்படி வருது. அது எல்லாம் உள்ள வந்து ஒன்னா அவன் வந்து ஏதோ ஒரு வல்லமையால் நிரப்பப்பட்டதை உணர்றான். அவன் கூட ஒரு மாற்றத்தை உணர்றான். ஆனால் ஒரு விதமான பயம் வந்துருச்சு. பயம் வந்த பிறகுதான் இவன் என்ன செய்ய, சரி நேற்று வந்து ஜெபிச்சார் அந்த பாஸ்டரை பார்த்து அதை பத்தி பேசுவோன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்துட்டான். வந்துட்ட உடனே நான் விசாரிக்கிறேன். அவனை வந்து என்னால் தேற்றவே முடியல. நான் என்ன சொன்னாலும் இந்த அனுபவத்தை சொல்றான். அடுத்து பயமா இருக்குது, பயமா இருக்குது, பயமா இருக்குன்றான். அப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, இவனுக்கு சம்திங் தான். கர்த்தர் வந்து அழைச்சால் இந்த பயம் வரவோ வாய்ப்பே இல்லை. ஆமா, தடுமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவனை வந்து விசாரிச்சு, சரி எனக்கு என்னமோ ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் பேசுறதெல்லாம் கரெக்டா சீக்வன்ஸ் நல்லதா இருக்கு. சரி நான் அவனை விசாரிச்சேன், நீ என்ன பண்றேன்னு சொல்லி அவனை விசாரிச்சு பார்க்கும்போது பார்த்தாக்க கடைசியில அவனை ஜெபிக்கிறான்னு சொல்லி, சரி தம்பி நான் சொன்னது அவனால இது பண்ணிக்க முடியல.
சரி நம்ம ஜெபிக்கிறான் தம்பி அவன் நிக்க வச்சு ஒரு ஜம் ஒன்னா போத்துன்னு கீழே விழுந்துட்டான். அப்பதான் எனக்கு புரிச்சுது இது வேற ஸ்பிரிட்ல இது வந்து அவன் செயல்பட்டு இருக்கிறான். அதனால கர்த்தர்னு சொல்லி இவனை வழிநடத்தினது எல்லாமே ஒரு ஸ்பிரிட்டோட வேலை. ஆமா, ஆனா நம்ப வச்சிருக்கு. நம்ம வச்சிருச்சு. அந்த கிளியரா அவன் பேசுறதும் கரெக்டா இருக்குது. அப்புறம் அவன் ஜெபிக்கும் போது தான் எனக்கு உண்மையான விஷயம் புரிஞ்சுது. ஜெபிச்சிட கீழே பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அப்புறம் பார்க்கும்போது அவன் தடுமாறி கீழே விழுந்துட்டோன்னு அவனுக்கு கொஞ்சம் கான்சியஸ்ல கொஞ்சம் மாற்றம் வருது. அப்புறம் நீ என்ன நடக்குது உன் வாழ்க்கை நடந்துச்சு சொன்ன உடனே அப்புறம் அவன் மெதுவா உண்மையை சொல்றான். அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற சில தவறான காரியங்கள், அவனுக்குள்ள ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் குடும்பத்துக்குள்ளே ஒரு தவறான ஒரு தொடர்போடு தவறான ஒரு பாவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதை அவன் சொல்றான். அப்போ அந்த பையனை அந்த பாவ வாழ்க்கைக்குள்ள அவனை பிசாசு தள்ளி, இப்பொழுது அந்த பாவ வாழ்க்கையில் அவனை வந்து டோட்டலா தன்னை கண்ட்ரோல் அதை எடுத்துக்கிட்டு, இப்பொழுது இவனை வந்து தன்னுடைய டூலா எடுத்து பயன்படுத்துறதுக்கு பிசாசு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நபருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, முதல்ல பாவத்தில் கொண்டு போய் பிசாசு கொண்டு போகுது. அடுத்து அதுல வந்து அது அவங்கள பலப்படுத்திட்ட பிறகு அந்த பாவ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அவங்களை வந்து கொண்டு போக ஆரம்பிக்குது பிசாசு. எப்படின்னா அவங்கள வந்து பயன்படுத்த நினைக்குது. இப்போ அவங்களை எப்படி பயன்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய வாழ்க்கை எப்படி பாவ வாழ்க்கையில் இருந்துச்சோ இதே போல இவன் மூலமாக அநேகரை பாவ வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு இவனை எடுத்து பயன்படுத்தும். அந்த மாதிரி இவனை ஒரு முன்மாதிரியாக. ஆமா, இவன் செய்யறது இவனுக்கு என்ன நடக்கும் பார்த்தா, வர்ற ஜனங்களுக்கெல்லாம் ஜெபிக்க வைக்கும், வர்ற ஜனங்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்க வைக்கும். ஆனா இவன் ஜெபிச்சான்னா இவனுடைய பாவ வாழ்க்கையின் காரியம் அவங்களுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பாவ வாழ்க்கையில இருக்கிறவன் தான் நீங்க சர்ச்சில் அந்த ஒரு சகோதரிக்காக ஜோம் பண்ணும்போது இவனும் பாரப்பட்டு அந்நிய பாஷையில ஜெபிக்கிறான். ஆமா, இந்த பாவ வாழ்க்கையில இருக்கிறவன். அப்ப அந்த ஆவி வந்து அவனையே வஞ்சித்து அவனை ஜெபிக்கிறவனை போனவனை உருவாக்கி அவனுக்கு அழைப்பு கர்த்தர் கொடுக்குற மாதிரி அவனுக்கு ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பை வந்து வச்சு அவனை வந்து தன் திட்டத்தில் அதை பயன்படுத்துறதுக்கு அவனை கொண்டு வருது. அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து அழைக்கிறது யாருன்னு தெரியாம சிலர் வந்து வாழ்க்கை பாவத்தில் இருந்துகிட்டு கர்த்தர் என்னை அழைக்கிறார், கர்த்தரை நடத்துகிறான்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க பிசாசுடைய வஞ்சனை. இவங்க நினைக்கிறாங்க கர்த்தர் தான் அழைக்கிறாரு, கர்த்தர் தான் நடத்துறாரு. ஆனா இவனுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பிசாசுடைய ஆவி வஞ்சனை இருக்கும். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில சூப்பர் நேச்சுரலா சில விஷயங்களை வந்து பார்க்க முடியும். எப்படின்னா ஒருத்தர் வந்து உண்மையா கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்களோட பேலன்ஸ்டா இருப்பாங்க, கரெக்டா பேலன்ஸ்டா இருப்பாங்க. ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிப்பாங்க, மற்ற சொந்த வேலைகளை கவனிக்க இடத்துல சொந்த வேலையை கவனிப்பாங்க, சாட்சியா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா இவங்கள பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா ஜெபிப்பாங்க. முழங்கால் படிக்கிட்டாங்கன்னா மணிக்கணக்கில் ஜெபிப்பாங்க, 5 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்து ஜெபிப்பாங்க. இந்த ஆவிகள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்நிய மகிழ்ச்சிகள் இந்த மாதிரி வேற டூப்ளிகேட்டும் கொடுத்துரும். இவங்க மற்றவங்கள விட அசாதாரணமாக ஜெபிப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிச்சு ஒரு தேவ பிள்ளையை பார்க்கல இந்த பிசாசு என்ன செய்யும், இவங்க அதிகமாகி ஜெபிக்க வச்சு பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி. ஆமா, பவர்ஃபுல்லாக ஜெபிக்க வைக்கும். டங்ஸ்ல ஜெபிக்க வைக்கும். இந்த டங்ஸ்ல ஜெபிக்க இவங்களுக்கு அந்த பிசாசனுடைய வல்லமை அவங்களுக்குள்ள அதிகரிச்சுட்டே இருக்கும். அதிகரிச்சு அவங்களோட பவர்ஃபுல் டூலை எடுத்து பயன்படுத்தும். இவர்கள் மூலமா நிறைய பேர் வந்து பிசாசு ஆவியினால பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி கேஸ் வந்து சில டைம்ல நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி மாட்டும், இந்த மாதிரி அவங்க வந்து வஞ்சிக்கிற ஆவிட்டு மாட்டும். ஆனா நான் இந்த மாதிரி கேசஸ் 2-3 பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை விடுதலை செய்யறது அவ்வளவு ஈஸியா நடக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்களே பிசாசுக்கு மனதார தங்களுடைய பாவ வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கறாங்க ஃபர்ஸ்ட். 2வது அது சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அடுத்தது அது கேட்கிற அளவுக்கு இவங்க ஜெபத்துல உட்கார்ந்து அந்த ஆவியினால நிறையறாங்க. அப்படி போகும்போது அவங்களோட பாண்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா முழுவதுமா ஆட்கொண்டோம். பயங்கர பாண்டேஜில் இருக்கும். அவங்கள விடுதலை செய்யறது ஒரு ஸ்ட்ரெச் ஒரு ப்ரேயர்ல டக்குன்னு பண்ண முடியாது, ஒரு டைம் எடுக்கும். அவங்க நல்லா ஒப்பு கொடுக்க வைக்க வேண்டியிருக்கும். லைஃப்ல வந்து அவங்களை ஒப்பு கொடுக்க வைக்க வேண்டியிருக்கும். அதனால இது போல இன்னைக்கு நிறைய பேர் வந்து கர்த்தருக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் தெரியாம பிசாசால் நடத்தப்பட்டு கர்த்தரால் நடத்தப்படுகிறதா நினைச்சிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, அதனால இதுக்கெல்லாம் ரொம்ப தெளிவடையணும். சரி, கேட்பதற்கே ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமா இருக்கு. நீங்க ஆரம்பத்தில் சொன்ன போல அழைப்பு கூட அழகா கொடுக்குது. 2வது இதே இவ்வளவு பெரிய பாவத்துல இருக்கிறவனே சபையில் நின்று அந்நிய பாஷையில ஜெபம் பண்றான். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு நீங்க சொல்றது. ஸோ இப்படிப்பட்ட மக்கள் இதுல யாராவது மாட்டி இருக்கிறவங்க, ஒருவேளை மாட்டி இருந்தா கூட அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த இன்டர்வியூ பார்த்தா கூட அவங்க என்ன பண்ணணும், இதுல இருந்து விடு பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க. சரி. இதுல பார்க்கும்போது இவங்க வந்து
இப்ப நம்ம உங்ககிட்ட வரும்போது இவங்களுடைய உண்மையான நிலைமையை நம்ம கண்டறிஞ்சு உங்களுக்கு நம்ம சொல்றோம். இந்த நேரத்துல அவங்க ரியலாவே உண்மையாகவே ரியலைஸ் பண்ணி, அதை ரியலைஸ் பண்ணிட்டு தங்களுடைய பாவ வாழ்க்கை விட்டு எப்படி அந்த பாவ வாழ்க்கைக்குள்ள முதல்ல அவங்க உள்ள போய் பிசாசுக்கு இடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களோ, அங்கே இருந்து இவங்களே வெளியே வரணும். இவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, நீ தனியா உட்கார்ந்து நல்லா பாவரிக்கை பண்ணு சொல்லி கொடுப்போம். அப்படி இருக்கும்போது இவங்க தனியா உட்கார்ந்து உண்மையிலேயே தன்னுடைய பாவ வாழ்க்கைக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து தன்னுடைய பாவத்திலிருந்து அவங்க வெளியே வரணும். இந்த காரியம் செய்யும் போது அந்த பிசாசனுடைய பிடிமானம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடையும். அப்படி அவங்க ஒப்பு கொடுத்த பிறகுதான் அது பிசாசு பேச, ஏன்னா பிசாசு அவங்களோட பேசுற லெவல்ல இருக்குது, அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கிற லெவல்ல இருக்குது, அவங்கள நிறைச்சிருக்கிற லெவல்ல இருக்குது, ஏற்கனவே இவங்களை ஜெபிக்க வச்சு நல்லா ஃபில் பண்ணி இருக்குது. அதனால இவங்க நல்லா ஒப்பு கொடுக்கும் போதுதான் அதனுடைய கிரிப் உடையும். அப்போதான் அதன் பிறகுதான் நம்ம ஜெபிச்சோம் ஒரு நாள் கம்ப்ளீட்டா அவங்க விடுதலையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க நல்ல வேதத்தை வாசிக்கணும். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, ஒரு பக்கம் பாவ வாழ்க்கையினால, இன்னொரு பக்கத்துல வேதத்தை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அதனால இந்த மாதிரி காரியங்கள் வருது. நல்ல வசனத்தை படிச்சு பாவரிக்கை பண்ணி உணர்ந்து ஒப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா விடுதலை ஆயிடுவாங்க. ரொம்ப நன்றி பாஸ்டர். ஒரு சந்தேகம், இந்த சந்தேகம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருந்திருக்கும். நீங்க சொன்ன இந்த சம்பவம் இது மட்டுமல்ல, நிறைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். நிறையவர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது. அவங்களுக்கு இந்த சாட்சியின் மூலம் நீங்க சொன்ன மெசேஜ் கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் நம்புறோம். இந்த சேனல்ல அழகான ஒரு இன்டர்வியூ கொடுத்து அநேக சந்தேகத்துக்கான பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். Praise the Lord.